வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணி ஒரு அழகான ஃப்ளவர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேனோட மேல் பார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதோட கீழ் பார்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆர்கனைசர் எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ. அந்த ஃபோட்டோ தான் இது. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி நான் ரெட் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பாட்டில் ஃபுல்லாக நம்ம அடிச்சுக்க போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டு திங்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் வந்து போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது. நிறைய பேர் அது கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ரெட் கலர் ஃபுல்லாக அடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து சின்ன பாட்டில். இந்த பாட்டிலோட மேல் பார்ட் மட்டும் எடுத்துக்க போகிறேன். அதாவது சின்னது பெருசுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற எந்த வாட்டர் கேன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும். அதை ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதியை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து மேல் பார்ட் மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி க்ரீன் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஐஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் மாற்ற போகிறோம். ஸோ கீழே வந்து க்ரீன் கலரும் மேலே ரெட் கலரும் இருக்கிற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா காஞ்சிருச்சு. இதையும் நம்ம காய வச்சிடலாம். இப்போ ரெட் கலர் ஆல்ரெடி நம்ம காய வச்சது நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு, அதாவது ஈவனான சைஸில் இடைவெளி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி கையிலே வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி விடுங்க. இப்போ ஒரு லீஃப் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்ம உங்களுக்கு எந்த டிசைன் தோணுதோ நீங்கள் அந்த டிசைனில் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த டிசைனில் தான் கட் பண்ணணுன்னு இல்லை, எனக்கு தோணுன டிசைனில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடக்கி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக. இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஈவனாக ஒரு ஃப்ளாட்டான பிளேஸில் வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது இது சின்ன பாட்டிலோட கீழ் பார்ட்டு. மேல் பார்ட் வந்து நம்ம க்ரீன் கலர் லீஃப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ கீழ் பார்ட்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்களா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது உட்கார வைக்கிற தொட்டி மாதிரி செட் ஆகும். அதனால் அடுத்தது இதோட மூடி நான் எடுத்துக்க போகிறேன். மூடி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் நீங்கள் ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதை எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து மேல் தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை நல்லா விரிச்சிக்கிறேன். அப்படி பண்ணும்போது அது பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இது வந்து என்னோடய ஐடியா தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கோங்க.
அப்படி இல்லைன்னா இதை மட்டுமே வச்சு கூட நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ எல்லா பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நான் க்ளூ கன் போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒட்ட போகிறேன். கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட் ஃப்ளாட்டான பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த க்ரீன் கலர் லீஃப் மாதிரி இருக்கிறத க்ளூ கன் அப்ளை பண்ணி நான் ஒட்ட போகிறேன். இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. அடுத்து நம்ம ரெட் கலர் பார்ட்டை வந்து இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். இதுக்கும் க்ளூ கன் அப்ளை பண்ணி அந்த க்ரீன் கலர் லீஃபுக்குள்ளார இது செட் ஆகி உட்கார்ற மாதிரி ஒட்ட போகிறேன். அடுத்தது இந்த எல்லோ கலர் மூடி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர் மாதிரி இதை ஒன்று வந்து நான் சென்டர் பண்ணி இந்த ரெட் கலர் ஃப்ளவருக்குள்ளார வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். அல்லது இல்லை இந்த மாதிரி உங்கள்கிட்ட மூடி நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பட்ஸில் 2 பக்கமும் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு மூடி ஒட்டிக்கோங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் அதை வாட்டர் கேனில் ஃபிட் பண்ணிக்கோங்க. அதை வந்து சுற்றியும் செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃப்ளவருக்குள்ளார சின்ன சின்னதாக ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு தெரியும். இது அப்பயும் எம்டியாக இருக்கிறதுனால நான் சின்னதாக ஒரு ரோஸ் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் எடுத்து அதில் வந்து சின்னதாக ரவுண்ட் பண்ணுறேன். அப்போ பார்க்க இன்னுமே அழகாக இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அழகான இந்த ஃப்ளவர் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அந்த அக்ரிலிக் பெயிண்ட் வந்து போகாது, மோஸ்ட்லி வந்து போகாது. அதனால் நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. பார்க்க உண்மையான ஃப்ளவர் மாதிரியுமே இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஏன் இவ்வளோ நாள் போடலன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. சாரி, நான் ரெகுலராக இனிமேட்டு அப்லோட் பண்ணுறேன். அதாவது வேஸ்ட்டு திங்ஸ் ஐடியாஸும் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பொண்ணு சமையல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் வாய்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.